உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்ச மாதிரி சீக்கிரமே உங்க பையன் கல்யாணத்தையும் முடிச்சிருங்க. ஆமாமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவனுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு உங்க கண்ணுல பட்டா நீங்களும் சொல்லுங்க. ஆமா, கௌதம்க்கு ஒரு 40 வயசு இருக்கும்ல? ஆமாமா, ஆனா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லத்தான் முடியும். கல்யாணமே வேண்டாங்கிறவன கைய கால கட்டி போட்டா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இத பத்தி பேசி பேசி எனக்கு வாயே வலிச்சு போச்சு. இல்ல அபிஷேக்? ஆமாமா, என் பிக் ப்ரோக்கு இந்த கல்யாணம் குடும்பம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆன்லைன் பிசினஸ் 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 லைஃப் லாங் பிசினஸ் மேனாவே இருக்கணும்னு நினைக்கிறார். கரெக்ட் தானே பிக் ப்ரோ? ஹே, அதெல்லாம் இல்ல. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். அஸ்வினி, அம்மா, நீ கேட்ட நெக்லஸ் பாரு. வாவ், அண்ணன் வாங்கிட்டு வந்தாரா? ஆமா, அப்படியே ஜொலிக்கிற அஸ்வினி. பியூட்டிஃபுல்லா இருக்கு. செம்மையா இருக்குமா? அப்போ அடுத்து அண்ணன் கல்யாணம் தான். அடுத்து இந்த வீட்ல யாருக்கு என்ன நடக்கணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நான் தான். கௌதம் வாழ்க்கையில மட்டும் ஒரு பொண்ணு வந்துட்டானா அப்புறம் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். அவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்க நான் விடவே மாட்டேன். சரி சரி, நீ ரெடியாகு. போட்டோ ஷூட் முடிச்சிட்டு ராகு காலம் வரத்துக்குள்ள அருண் வீட்டுக்கு போகணும். சரிங்கம்மா. குவிக்கா ரெடி ஆயிடு. மது, அவங்க எல்லாம் முட்டாள்தனமா பேசுறதை கேட்டு நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இல்லப்பா, அவங்க சரியாதான் பேசுறாங்க. எனக்கு வயசு 35 ஆகுது. மேரேஜ்ங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல 35 வயசுங்கிறது நான் எலிஜிபிள்பா. என்ன மாதிரி ஒரு போரான பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்றதுக்கு யார் வருவா? ஆனா எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லப்பா. உங்களுக்கு பாரமா இருக்கேனேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மது, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க இருங்கப்பா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.